2வது விஷயமா பார்க்குறப்ப இந்த விவசாய தொழிலாளர்கள் இருக்கப்போ வந்து அதுல வந்து அதுவும் இந்திய சமூகத்துல சாதிய கட்டமைப்பு இல்லாம இதை வந்து நம்ம பிரிச்சு பார்க்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வந்து பல திரைப்படங்கள் முக்கியமா இப்போ மாரி செல்வராஜ் வாழை திரைப்படம் எடுத்ததா இருக்கட்டும், இந்த மாதிரி பல திரைப்படங்கள் மூலியமாவும் பார்த்துருக்கோம். இதை வந்து நம்ம ஒரு கிராம சூழல்ல இருந்தோம்னா இது ரொம்ப ஈஸியா நம்மளால பார்க்க ம், முடியும். ம். இதுக்கான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கறதுக்கு வந்து நான் வந்து ரீசெண்டா ஒரு ரீல் பார்த்தேன். நீயா நானா, அது கொஞ்சம் பழைய எபிசோடு தான் அது. ஸோ அதில் வந்து ஒரு பக்கம் வந்து விவசாயத்தில் இருக்க பிரச்சனைகள் பற்றி அதை விவசாயமே வேணான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து விவசாயத்தை ஆதரித்து பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கப்போ ம். இந்த சைடு விவசாயத்தை எதிர்க்கிறவர் வந்து விவசாய தொழிலாளர்களே இப்போ கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அவன் ம். இவன் இப்போ முன்னாடிலாம் வந்து அவன் கொஞ்சம் காசு கொடுத்தா வந்துடுவான், வேலை செய்வான். இப்பெல்லாம் எவனுமே வேலை செய்யறது இல்லை. அவன் இவன் ஒருமையில ரொம்ப பேசுறாரு. அப்ப இந்த ம். பக்கம் இருக்கவர் வந்து இப்போ நீ கண்டிப்பா அவர் ஒரு மிடில் ஏஜ் பர்சனா இருக்காரு. அப்ப கண்டிப்பா அவரோட ம். வயசானவங்க தான் அவங்க நிலத்துல வந்து விவசாயம் வேலை செய்வாங்க தொழிலாளர்கள். அப்போ ஒருமையில பேசுறத வந்து கண்டிச்சு இந்த மைண்ட் செட்னால தான் வந்து தொழிலாளர்கள் வந்து விவசாயத்தை விட்டு போறாங்க அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயத்த பாக்குறாரு. ம். ம். அந்த மைண்ட் செட் பிரதானமா வந்து ஒரு ஜாதிய ஆதிக்கத்துல இருந்தா கண்டிப்பா வருது. ம். உடையவர்கள் கேஸ்ட் ஹிந்துஸான ஓபிசிஸா இருக்காங்க. நிலம் இல்லாதவர்கள் பிரதானமா தலித் மக்களா இருக்காங்க. கொஞ்சம் ஓபிசிஸ்லேயே கொஞ்சம் நிலமில்லாத கம்யூனிட்டிஸும் சில பேர் இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கப்போ ஸோ அப்போ கோபிநாத் வந்து அவர் வந்து உடனே ரெஸ்பான்ஸா வந்து நாங்கள் பொதுவாக யதார்த்தமா இப்படி தான் பேசிப்போம் ம். அப்படின்றது வந்து ஒரு ரெஸ்பான்ஸா டக்குன்னு கொடுக்கும். கோபிநாத் வந்து நடுவில் வந்துட்டு இப்போ என்கிட்ட வாடா கோபி, போடா கோபி, நீ சொல்றது சரியில்லடா கோபின்னு சொல்லுங்க ம். அப்படின்றாரு. அவர் அதே மேடையில் உட்காந்துட்டு அது எப்படி சார் சொல்ல முடியும்? கோபிநாத் சார்ன்னு அத்தனை தடவை சார் சொல்றாரு. இவர் திருப்பி திருப்பி அவரை இது பண்றாரு. நீங்க சார்ன்னு ஏன் கூப்பிடுறீங்க? சார்ன்னு கூப்பிடாம கூப்பிடுங்க. யதார்த்தமா பேசுங்க என்கிட்ட. அப்படி இப்படின்லாம் கலாய்க்கிறாரு. அவர் சார்ன்னு தான் அவர் வருது. ஸோ அப்ப அந்த கண்ணோட்டமே வந்து நம்ம ஒரு மைண்ட் செட்ன்னு நம்ம சொல்றோம். இந்த சாதிய கண்ணோட்டம் இருக்கப்போ, அவங்களுக்கு அறியாமலேயோ இல்ல அறிஞ்சோ, நிறைய பேர் அறிஞ்சு தெரிஞ்சே பண்றாங்க. சில பேர் தெரியாமலேயோ வந்து டிஸ்கிரிமினேட் பண்றதுக்கான நிறைய வாய்ப்பு நிறைய விஷயங்கள் இருக்கு.